ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்த நான் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். எதாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேயும் நம்மளுக்கு என்ன லாபம் வரும் என்ன அப்படின்னு யோசிக்காமல் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி கொஞ்சம் பணத்தை ஏமாந்தது தான் மிச்சமாக இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, இனிமேனாச்சும் நம்ம அப்போயே எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என்னோடய தம்பி எல்லாருமே சொன்னானுங்க, இது மாதிரிண்ணே நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து இது பண்ணுங்கள். உங்கள் அண்ணன் அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதையும் யோசிக்காமல் எதையும் முடிவெடுக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பியும் எனக்கு அட்வைஸ் பண்ணான். ஆனால் நான் எதையுமே கேட்கல. அதாவது அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி, உனக்கு எதுவும் தெரியாதுடா, நான் வளர்றது உனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பேசினேனே தவிர, அவனுக்கு நான் எந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் பணம்லாம் போனதுக்கப்புறம் தான் அவன் சொன்ன விஷயங்கள் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம தம்பி சொன்னது அன்றைக்கே நம்ம கேட்டிருந்தோன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிலமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, நான் இனிமேனாச்சும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு இதாக இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபும் என்னை திட்டினாங்க. அது மாதிரி அப்போயே நாங்கள்லாம் சொன்னோம், இவ்வளோ பேர் சொன்னதையுமே நீங்கள் ஈஸியாக காதில் வாங்காமல் இருந்துட்டீங்க. இனிமேலும் இங்கே ஒன்றும் இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் என்னோடய தப்பை நான் உணர்ந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் சொல்கிறதையும் நான் கேட்காம என் இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துகிட்டு இருந்தேன், செஞ்சேனே தவிர, இப்போ நான் என்னோடய தப்பை இப்போ தான் நான் உணர்ந்து ஒரு நல்ல இதுக்கு வந்திருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீ சொல்கிறதையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அப்போனா இல்லாட்டினா வேறு பிஸ்னஸ்லாம் நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. பழைய இருந்த கம்பெனிக்கே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். இங்கே போனால் மாதம் ஒரு 50,000 சம்பளம் வந்தால் போதாதா? அதை வச்சு நீ பார்த்துக்கோ. இனிமேல் நான் பிஸ்னஸ் அது இதுன்னு இல்லை. இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் ஊர் பக்கமே வர்றதா இல்லை அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஊருக்கு வர வேணாம் பண்ண வேண்டாம்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம், நான் இனிமேல் ஊருக்கு வர்றதுக்கெலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. இனிமேல் நான் நல்லா சம்பாதிக்கணும். வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் இங்கே ஊருக்கு வரணும் அப்படின்னோடனே, ஏன் இப்போ இருக்கிற வீடு என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லை நமக்குன்னு ஒரு டவுனில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும். அதான் என்னோட ஒரு எண்ணம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையிலேயே ரொம்ப இதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்செல்லாம் எப்படி மாறும், நிலமை எப்படி எந்த அளவுக்கு மாறும் என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிறப்பயே நம்ம ஓரளவு நல்லா சம்பாரித்து இது பண்ணால் மட்டும்தான் இனிமேல் வர ஜென்ரேஷனில் நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இனிமேனாச்சும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை. எதையும் நம்ம வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ ஏமாந்துட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்களாம் இது மாதிரி ரொம்ப இதாக அலட்சியம் பேசுவாங்க. அதனால் யாருக்கிட்டையுமே உங்கள் தங்கச்சிகிட்ட கூட நான் உங்கள் தம்பிகிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் தங்கச்சிக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டலாம் நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலே எல்லா சொந்தக்காரவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ளேயே இந்த இதை பேசி முடிச்சுட்டு நம்ம நீங்கள் வெளிநாட்டு கிளம்புற வேலையை பாருங்கள். இன்னும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி நான் 1 மாதம் 2 மாதத்துல கிளம்புங்க. அதுக்கப்புறம் நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் உண்மை தான். நீ எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ணாத. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படி இப்படின்னோடனே, அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் பேசினேன். இது மாதிரி ஏதாச்சும் இங்கே வேக்கன்ட் இருக்குமானதுக்கு. அதில் ஒரு 2 பேர் மட்டும் எங்கள் கம்பெனியில் இப்போ ஆளுங்க எடுக்கிறாங்க. நீ வேணா உன்னோட பழைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அனுப்பி விட்றா, நான் மேனேஜர்கிட்ட வேணால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னான். அவர் இன்னொருத்தனும் சொன்னான். அதனால் சரின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோன்னே இன்னும் ஒரு 2-3 நாளில் இன்டர்வியூ நடக்க போகுது. தெரிஞ்சவங்க ரெக்கமெண்டில் யார்கிட்ட சேர்க்குறதுனா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னார். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உனக்கு நீ 5 வருஷம் இங்கே வேலை பார்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இது கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்குறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ பண்ணுறப்போ நீ எடுத்து பேசு பண்ணு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதாக இருந்தாலும் எடுத்து பேசி பண்ணு அப்படின்னோடனே, சரிடா நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா நான் எடுத்து பேசுகிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு பண்ணுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ ஒன்றும் இது பண்ணாத, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் நீ கடந்துட்டனாலே ஓரளவு ஃபேமிலியில் செட்டில் ஆகிடலாம். ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிட்டா கூட
ஒரு வாடகை வந்து இருக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. வாடகை பிரச்சனை இல்லாமல் ஒரு வீடு கட்டிட்டேன்னா கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னே, அதுவும் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம். எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு இதையும் நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான மனதைரியங்கிறது பணங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு நிலமை இருக்குடா. அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் நினச்சிட்டேன், இனிமேல் நம்ம வந்து எதா இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக எந்த விஷயத்த இருந்தாலும் பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.